வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான முடிவெடுத்து இலக்குகளை அடைய துல்லியமாக பணியாற்றுங்கள். இந்திய குடிமைப் பணி அதிகாரிகள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. 4 நாள் அரசுமுறை பயணமாக குடும்பத்துடன் டெல்லிக்கு வந்தார் அமெரிக்க துணை அதிபர் வன்ஸ். சிவப்பு கம்பளம், படைவீரர்களின் அணிவகுப்பு, பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு. குடிமைப் பணி நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. அரசின் கொள்கைகளும் மக்களுக்கும் இடையே பாலமாக குடிமைப் பணி அதிகாரிகள் விளங்குவதாக புகழாரம். இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களின் ஒப்பந்த பட்டியலை வெளியிட்டது கிரிக்கெட் வாரியம். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா ஆகியோருக்கு A+ பிரிவில் இடம். 30 நாள் போர் நிறுத்தம் வேண்டுமென உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கோரிக்கை. இந்த வாரத்திற்குள் உடன்பாடு ஏற்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை. திருச்சியில் பரபரப்பு. கட்டிலில் படுத்து உறங்கிய என்ஜினியர் உயிரோடு எரித்து கொலை. வாகைக்குளத்தில் சுங்கச்சாவடியை சூறையாடிய 30 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு. CCTV காட்சி அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. ஏமன் குடியிருப்பு பகுதியில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல். 12 பேர் உயிரிழப்பு, 30 பேர் படுகாயம். இனி விரிவான செய்திகளை காணலாம். பொது நிர்வாகத்தில் பணியாற்றுவோர் அடுத்த 1000 ஆண்டுகளை கருத்தில் கொண்டு முடிவெடுத்து இலக்குகளை அடைய துல்லியமாக பணியாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேல் 1947ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் நாள் டெல்லியில் பொது நிர்வாகத்துறை அதிகாரிகளிடம் உரையாற்றினார். அப்போது குடிமைப் பணியாளர்கள் இந்தியாவின் இரும்பு சட்டகம் என குறிப்பிட்டார். அதன் நினைவாக ஆண்டுதோறும் ஏப்ரல் 21ஆம் நாள் குடிமைப் பணிகள் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி டெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு மாவட்டங்களின் சிறப்பான வளர்ச்சி என்ற விளக்கத்தை கையேட்டை வெளியிட்டார். பொது நிர்வாகத்தில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கும் விருதுகளையும் வழங்கி சிறப்பித்தார் பிரதமர் மோடி. விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி இந்த ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டு நிறைவையும் வல்லபாய் பட்டேலின் 150ஆம் ஆண்டு நிறைவையும் ஒரு சேர வருவதாக தெரிவித்தார். நாட்டுக்கு தொண்டாடுவதே தனது உரிய கடமை என குடிமைப் பணி அதிகாரி கருத வேண்டும் என்று தெரிவித்தார். ஜனநாயக முறைப்படி பொது நிர்வாகத்தை நடத்தும் அவர் நாட்டின் இலக்குகளை அடைய நேர்மை, ஒழுக்கம், ஒப்படைப்பு ஆகியவற்றுடன் இரவு பகலாக பணியாற்றுவதாக குறிப்பிட்டார். அடுத்த 1000 ஆண்டுகளை கருத்தில் கொண்டு இன்று நாம் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அந்த இலக்குகளை அடைய துல்லியமாக பணியாற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியாவிற்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக வந்துள்ள அமெரிக்க துணை அதிபருக்கு டெல்லியில் சிவப்பு கம்பள வரவேற்பு, படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் ஜோ டி வன்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக குடும்பத்துடன் இந்தியா வந்துள்ளார். டெல்லி விமான நிலையத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகள் அவரை வரவேற்றனர். வன்ஸும் உஷாவும் முதலில் இறங்கி அரசு மரியாதை ஏற்றுக்கொண்டனர். அதன் பின்பு அவர்களின் பிள்ளைகளும் விமானத்தில் இருந்து இறங்கினர். சிவப்பு கம்பளத்தில் நடந்து வந்த வன்ஸ் இராணுவ வாத்திய இசை முழங்க படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். விமான நிலைய வளாகத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த பரதநாட்டியத்தையும் வன்ஸ் குடும்பத்தினர் கண்டுகளித்தனர். அப்போது அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுடன் இருந்தார். வரவேற்புக்கு பின் அங்கிருந்த அக்ஷரதாம் கோவிலுக்கு புறப்பட்டு சென்ற வன்ஸ் குடும்பத்தினர் அங்கு சிறப்பு வழிபாடு செய்தனர். முன்னதாக ஈஸ்டர் திருநாளை வாடிகனில் கொண்டாடிய வன்ஸ் குடும்பத்தினர் இத்தாலியின் ரோமில் இருந்து இந்தியாவிற்கு விமானத்தில் புறப்பட்டனர். அப்போது வன்ஸின் மகன்கள் இருவரும் பொம்மை வாளை வீசியபடி படியேறி விமானத்திற்கு சென்றனர். உறங்கும் மகளை தோளில் போட்டபடி வன்ஸ் விமானத்தில் ஏறினார். இன்று மாலையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். செவ்வாயன்று செய்ப்பூருக்கும் புதனன்று ஆக்ராவிற்கும் செல்ல திட்டமிட்டுள்ளார். வியாழன் காலை இங்கிருந்து அமெரிக்காவிற்கு புறப்படுகிறார். இந்திய குடிமைப் பணி நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில்
ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் கடமை குடிமை பணியாளர்களுக்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் கொள்கைகளுக்கும் மக்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக விளங்கும் குடிமை பணியாளர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளின் நோக்கத்தையும் திட்டங்களையும் செயல்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சமத்துவம், செயல்திறன் மற்றும் இரக்கம் ஆகியவற்றில் வேரூன்றிய ஒரு நிர்வாகத்திற்காக தாங்கள் பாடுபடுவதாகவும் ஒவ்வொரு குடிமகனும் கண்ணியத்துடனும் சேவை செய்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் வாரியம் இந்த ஆண்டிற்கான விளையாட்டு வீரர்களின் ஒப்பந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது. 2024 அக்டோபர் முதல் 2025 செப்டம்பர் வரையான ஆண்டிற்கு இந்திய அணியில் இடம்பெறும் விளையாட்டு வீரர்களின் ஒப்பந்த பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் A+ பிரிவில் இடம்பெற்றுள்ளனர். முகமது சிராஜ், ராகுல், சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா, முகமது சமி, ரிஷப் பண்ட் ஆகியோர் A பிரிவில் இடம்பெற்றுள்ளனர். சூரியகுமார் யாதவ், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், யாசிஸ் ஜெஸ்வால், ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகியோர் B பிரிவில் உள்ளனர். இவர்களுடன் சேர்ந்து மொத்தம் 34 வீரர்கள் இந்த ஒப்பந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். ரஷ்யாவும் உக்ரைனும் இந்த வாரத்திற்குள் ஒரு உடன்பாட்டை எட்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ட்ரூத் சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ரஷ்யாவும் உக்ரைனும் இந்த வாரத்தில் ஒரு உடன்பாட்டை எட்டும் என்றுதான் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். அதன் பிறகு இரு நாடுகளும் அமெரிக்காவுடன் பெருமளவில் வணிகம் செய்ய தொடங்குவர் என்றும் பெருஞ்செல்வம் ஈட்டுவர் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே 1 மாத கால போர் நிறுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி முன்மொழிந்துள்ளார். பொதுமக்களின் குடியிருப்புகள், மக்கள் நலனுக்காக உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை ரஷ்யா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்துள்ளார். வியாசர்பாடியில் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட வந்த இடத்தில் பிரபல ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த ரவுடி தொண்டைராஜ் இவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள் உள்ள நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு சிறையில் இருந்து வெளியே வந்தார். இவர் தனது மனைவியுடன் மணலியில் தங்கியிருந்த நிலையில் நேற்று ஈஸ்டர் பண்டிகை என்பதால் மணலியில் இருந்து வியாசர்பாடிக்கு தனது உறவினர் வீட்டிற்கு தனது மனைவியுடன் வந்துள்ளார். அப்போது வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அங்கு வந்த 4 பேர் கொண்ட கும்பல் தொண்டைராஜை சரமாரியாக வெட்டினர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கடந்த 2020ஆம் ஆண்டு வியாசர்பாடி பகுதியில் ராஜ் என்பவர் தொண்டைராஜ் மூலம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு பழி வாங்குவதற்காக அவரது மகன் சூர்யா தனது நண்பர்களான வியாசர்பாடியைச் சேர்ந்த ஸ்ரீராம், அஜித், முருகன் ஆகிய 3 பேருடன் சேர்ந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரையும் போலீசார் கைது செய்த முற்பட்ட போது போலீசாரிடம் இருந்து தப்பித்து ஓடும்போது கீழே விழுந்ததில் 4 பேருக்கும் கை, கால் உடைந்ததில் மாவுக்கட்டு போடப்பட்டது. இதனையடுத்து 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த வியாசர்பாடி போலீசார் மேலும் இந்த கொலை வழக்கில் ஈடுபட்ட 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் படகில் தூங்கிக் கொண்டிருந்த மீனவர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி திரேஸ்புரம் மாதவன் நாயர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சங்குக்குழி மீனவர் ராஜா. இவர் மீது வடப்பாகம் காவல் நிலையத்தில் அடிதடி வழக்குகள் உள்ளனர். இந்த நிலையில் இவர் இன்று அதிகாலை திரேஸ்புரம் கடற்கரையில் சங்கு எடுக்க செல்லும் ஒரு நாட்டு படகில் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து சக மீனவர்கள் அளித்த புகாரின் பேரில் வந்த போலீசார் இறந்த மீனவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மீனவர் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்டாரா அல்லது முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரணை நடத்தி வருவதுடன் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டையில் வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிய விபத்தில் 9 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ராணிப்பேட்டையில் வாலாஜாபேட்டை அடுத்த வாணிசத்திரம் அருகே முன்னால் சென்ற லாரி திடீரென நின்றபோது பின்னால் வந்த வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி கொண்டனர். இதில் ஆட்டோ, லாரி மற்றும் கார் ஆகியவை அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் ஆட்டோவில் குடும்பத்துடன் வந்த கார்த்திக் என்பவரின் 9 வயது மகள் நிஜிதா உயிரிழந்து உள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்த சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தில் சிக்கி காயமடைந்த 5 பேரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ரயில்வே லோகோ பைலட்டுகளுக்கு முக்கிய ரயில் நிலையங்களில் குளிர் வசதிகளுடன் ஓய்வு அறைகள் கட்டப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் தெரிவித்துள்ளது. மதுரை கோட்டத்தில் இயக்கப்படும் 90 விழுக்காடு ரயில்வே என்ஜின்களில் லோகோ பைலட் அமர்ந்து பணியாற்றும் பகுதி குளிர் வசதியுடன் உள்ளது. இது தவிர மதுரை, திருநெல்வேலி, திண்டுக்கல், தூத்துக்குடி, மிளாவிட்டான், திருச்செந்தூர், காரைக்குடி, செங்கோட்டை, புனலூர், ராமேஸ்வரம், போடி நாயக்கனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் ஓடும் தொழிலாளர் ஓய்வறைகள் உள்ளனர். ரயில் இயக்கத்தில் நீண்ட நேரம் அமர்ந்திருக்கும் போது களைப்பு ஏற்படாத வகையில் வசதியான இருக்கைகள் இந்திய அளவில் பாதிக்கும் மேற்பட்ட என்ஜின்களில் பொருத்தப்பட்டுள்ளனர். புதிதாக தயாரிக்கப்படும் ரயில் என்ஜின்களில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்திய அளவில் லோகோ பைலட்டுகளின் வேலை நேரத்தை கணிசமாக குறைக்கும் வகையில் முக்கிய ரயில் நிலையங்களில் புதிய ஓய்வறைகள் கட்டப்பட்டு வருகின்றனர். ரயில்களை பாதுகாப்பாக இயக்க லோகோ பைலட்டுகளுக்கு பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து வருவதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் தெரிவித்துள்ளது. கடலூரில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் பெண்கள் உட்பட 3 பேர் பலியாகியுள்ளனர். கடலூர் அருகே நாகை நத்தம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கல்பனா மற்றும் சரண்யா. இவர்களை புதூர் பகுதியைச் சேர்ந்த நேரு என்பவர் முந்திரி உடைக்கும் பணிக்காக இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது ராமாபுரம் அருகே புறவழி சாலையில் எதிர்பாராத விதமாக அடையாளம் தெரியாத கார் ஒன்று மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சரண்யா மற்றும் கல்பனா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அதிமுக பிரமுகரான நேரு என்பவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் பேராசிரியர் இளங்கோவன் எழுதிய நூலை சபாநாயகர் செல்வம் வெளியிட்டார். பேராசிரியர் இளங்கோவன் நூல் வெளியீட்டு விழா, தொல்காப்பிய அறிஞர்களுக்கு பாராட்டு விழா ஆகிய இரு பெரும் விழா புதுச்சேரி தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம் பங்கேற்று நூல்களை வெளியிட்டு வாழ்த்து பேசினார். தொழிலதிபர் குணத்தொகையன், முனுசாமி, சக்திகுமார், பேராசிரியர்கள் பெரியாண்டி, அருள் செல்வம், திருவாசகம் ஆகியோர் நூலை பெற்றுக் கொண்டனர். இந்த விழாவில் நூலினை சிறப்பு அழைப்பாளராக மயிலம், பொம்மாபுரம் ஆதீனம் சிவஞான பாளைய சுவாமிகள் பங்கேற்று தொல்காப்பிய அறிஞர் தஞ்சாவூர் களிய பெருமாள், பேராசிரியர்கள் ஆரோக்கியநாதன், சிவகாசி கமலா, துரை முத்துகிருஷ்ணன் ஆகியோர் விருதுகளை வழங்கினர். மதுராந்தகம் அருகே எதிரே வந்த இருசக்கர வாகன விபத்தில் கல்லூரி மாணவர் ஒருவர் பரிதாபமாக பலியாகினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம் அருகே வெங்கடேசபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபஞ்சன். இவர் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ 3ஆம் ஆண்டு பயின்று வந்தார். இந்த நிலையில் மேல்மருவத்தூர் அருகே பொறையூர் கூட்டுச்சாலையில் இருசக்கர வாகனத்தில் மாணவர் உட்பட 3 பேர் சித்தாமூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் 3 பேர் வந்துள்ளனர். 2 இருசக்கர வாகனங்களும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மாணவர் பிரபஞ்சன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரும் செங்கல்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து மேல்மருவத்தூர் போலீசார் இருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹரியானா, மகாராஷ்டிரம், டெல்லி மாநிலங்களில் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வந்த அமித்ஷா தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சியை கொண்டு வருவார் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் பாஜகவின் திருச்சி பெருங்கோட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், திமுகவில் பொன்முடி மட்டுமல்லாமல் அனைத்து அமைச்சர்களும் பெண்களை மதிப்பதில்லை என தெரிவித்தார். நீங்க திமுக பொன்முடி அமைச்சர் மட்டும் இல்ல, எல்லா அமைச்சர்களுமே தான் பேசுறாங்க. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களை மதிக்கிறது இல்லை, பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்கு. அதை கட்டுப்படுத்த முதலமைச்சர் ஒவ்வொரு இடத்துல போய் நிக்க முடியாது. நான் சொல்றேன், முதலமைச்சர் நேரடியா போய் ஊர்வலா போய் யாரையும் பார்க்க முடியாது. அவர் கையில வச்சிருக்க காவல்துறையை சிறப்பான முறையில் செயல்பட வைக்கணும். அது முதலமைச்சர்கள் தவறி இருக்கிறாங்க. விசை தறியாளர்களுடன் நடத்திய பேச்சில் உடன்பாடு எட்டப்படாததால் உண்ணாவிரதத்தையும் வேலை நிறுத்தத்தையும் கைவிடுவதாக அறிவித்துள்ளனர். கோவை, திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த விசை தறியாளர்கள் கூலி உயர்வு, மின்கட்டண குறைப்பு ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி 33 நாட்களாக வேலை நிறுத்தம் செய்துள்ளனர். ஒரு வார காலமாக சோமனூரில் உண்ணாவிரதம் இருந்து வந்தனர். இந்த போராட்டத்திற்கு அதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பாஜக ஆகியன ஆதரவு தெரிவித்தனர்.
இந்த நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சாமிநாதன், கயல்விழி ஆகியோர் விசைத்தறியாளர்களிடம் பேச்சு நடத்தினர். இதில் கோவை, திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள், கோவை மேயர், தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள், நெசவாளர்கள் கலந்து கொண்டனர். பேச்சு முடிந்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க தலைவர் பூபதி, பல்லடம் ரகங்களுக்கு 10 விழுக்காடும், சோமனூர் ரகங்களுக்கு 15 விழுக்காடும் கூலி உயர்வு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்டு உண்ணாவிரதத்தையும் வேலைநிறுத்தத்தையும் முடித்துக் கொள்வதாக அறிவித்தார். கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சோமனூர், கண்ணம்பாளையம், அவனாசி, தெற்களூர், புதுப்பாளையம், பெருமாநல்லூர் பகுதியில் இருந்த 1.25 லட்சம் விசைத்தறிகளுக்கும் நியாயமான புதிய கூலி உயர்வு வேண்டி வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னிட்டு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இரு மாவட்ட ஆட்சியர்கள், தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் மற்றும் மாவட்ட அமைச்சர்களிடையே நடைபெற்றது. இன்று இறுதியாக மாண்புமிகு மாவட்ட அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கைவழி அவர்கள் மற்றும் இரு மாவட்ட ஆட்சியர்கள் முன்னாடியும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சோமனூர் பகுதி ரகங்களுக்கு 15%, இதர ரகங்களுக்கு 10% கூலி உயர்வு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2022 ஒப்பந்தத்திலிருந்து இந்த உயர்வு எங்களுக்கு இன்னைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்தும் மினி வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மதுரையிலிருந்து போடி நோக்கி தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிரே தேனியிலிருந்து ஆண்டிப்பட்டிக்கு சிமெண்ட் லோடு ஏற்றி வந்த சரக்கு வேன் ஆண்டிப்பட்டி மின்வாரிய அலுவலகம் அருகே நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கி லோடு வேன் ஓட்டுநர் ஆண்டிப்பட்டி சீனிவாச நகரைச் சேர்ந்த முத்துலிங்கம் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மேலும் தனியார் பேருந்தில் வந்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் லேசான காயங்களுடன் தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழனியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 6 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் அண்ணாநகர் பகுதியில் ரோந்து சென்றனர். அப்போது சந்தேகத்தின்படியாக நின்று கொண்டிருந்த 6 இளைஞர்களை பிடித்து சோதனை செய்ததில் சிலரிடம் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அருண்குமார், ஜேம்ஸ், நாகேந்திரன், கார்த்திக் ராஜா, சிவக்குமார், மாரிசாமி என்பதும் கஞ்சா விற்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவர்களை 6 பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 200 கிராம் கஞ்சா மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்வி நிலையங்களில் சாதி பெயரை நீக்க வேண்டும் என்றால் சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு மட்டும் எதற்கு என்று நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ் வினாவியுள்ளார். கல்வி நிலையங்கள் மற்றும் சங்கங்களில் உள்ள சாதி பெயரை நீக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக அனைத்து நாடார் சங்கங்களின் கலந்தாய்வு கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள நெல்லை, தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. அதில் சங்கத்தின் தலைவர் ஆனந்தராஜ் நாடார், திருநெல்வேலி தெட்சண மாற நாடார் சங்க தலைவர் காளிதாசன் நாடார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கலந்துரையாடினர். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ், பெருந்தொகை நன்கொடை கொடுத்து கல்வி நிலையங்களையும் தொண்டு நிறுவனங்களையும் நடத்தி வரும் சங்கத்தின் பெயரில் இருந்து சாதி பெயரை நீக்கிவிட்டால் அவை செய்து வரும் நற்பணிகள் வெளி உலகத்திற்கு தெரியாமல் போய்விடும் என்றார். இன்றைய நாடார் சங்கங்களினுடைய கூட்டத்தினுடைய நோக்கம், தமிழகத்தில் உடனடியாக ஹைகோர்ட்டிலிருந்து ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு தீர்ப்பு அளித்திருக்கின்றார். ஜாதியினுடைய பெயர்களை எடுக்க வேண்டும் என்றும் அது தமிழக அரசிற்கும் பத்திரப்பதிவுத்துறைக்கும் ஒரு உத்தரவிட்டிருக்கின்றார். ஆனால் நாடார்களை பொறுத்தவரையிலும் அநேக கல்லூரிகள், பள்ளிகள் நடத்துவதால் உடனடியாக நாடார்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு சென்னையில் ஒரு கூட்டத்தை கூட்டியுள்ளோம். இதனுடைய முடிவுப்படி முதலில் மக்களை எப்படி சந்திக்க வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் எடுத்த முடிவுகள், இன்றைக்கு இருக்கின்ற இந்த முடிவுகளை நாடார் சங்கங்கள் சொத்து உள்ள கமிட்டிகள் அத்தனையும் வைத்து, பள்ளிகள் நடத்துகின்ற ஜாதி சங்கங்களை எல்லாம் வைத்து ஒரு கூட்டம் போட்டு அதன் மூலம் முதலாக இந்த கேஸை நடத்திய செங்குந்தர்கள் பிரச்சனை, செங்குந்தர்கள் கல்லூரியில் தான் அந்த பிரச்சனை இருக்கிறதாக கோர்ட்டில் தாக்கல் செய்திருக்கிறார்கள்.
அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு. ஆதலால் அந்த செங்குந்தர்களை இதற்குரிய அப்பீலை செய்ய வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அவர்கள் அதை அப்பீல் செய்தார்களா, அதற்கு பின்னால் தமிழக அரசு ஜாதி பெயர்களை எடுக்கக்கூடாது என்பதை தமிழக அரசிடம் வலியுறுத்துகின்ற விதமாக நாங்கள் நாடார் சங்கங்களும் தமிழகம் எங்கும் பள்ளிகள் நடத்துகின்ற அனைத்து ஜாதி சங்கங்களையும் ஒரு வாரத்திற்குள் கூட்டி தமிழக அரசினுடைய பிரதிநிதிகளை சந்தித்து அமைச்சர் பெருமக்களையும் அதேபோல் இன்றைக்கு இருக்கின்ற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்களையும் சந்தித்து இதற்குரிய அப்பீலை செய்வதற்கு நாங்கள் இன்றைக்கு தீர்மானம் போட்டிருக்கிறோம். காரைக்காலில் கிரிக்கெட் வாரியம் மூலம் அமைக்கப்பட்டுள்ள பெரிய திரையில் IPL கிரிக்கெட் போட்டிகளை ரசிகர்கள் கண்டுகளித்தனர். நாடு முழுவதும் பல நகரங்களில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் IPL கிரிக்கெட் போட்டிகளை பெரிய திரைகளில் நேரலை செய்து வருகின்றனர். இதேபோல் காரைக்காலில் விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்ட பெரிய திரையில் நேற்று மும்பை சென்னை அணிகள் விளையாடிய IPL ஆட்டம் நேரலை செய்யப்பட்டது. ரசிகர்கள் விசிலி அடித்தும் ஆடிப்பாடி இந்த போட்டியை கண்டுகளித்தனர். IPL அணிகளின் சீருடைகளும் வழங்கப்பட்டதால் ரசிகர்கள் தங்களது விருப்ப அணிகளின் சீருடைகளை அணிந்து கொண்டனர். ஆத்தூர் அருகே நீர்மோர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அழகாபுரம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் நீர்மோர் பந்தல் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டது. இதனை ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன் மற்றும் அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் ரஞ்சித் குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். பின்னர் அப்பகுதி மக்களுக்கு தர்பூசணி, இளநீர், மோர் வழங்கினர். இதில் நரசிங்கபுரம் கவுன்சிலர் கோபி, முன்னாள் கவுன்சிலர் பன்னீர்செல்வம், அதிமுக நிர்வாகி சிலம்பரசன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆவடி அருகே தனியார் பள்ளியில் ரோபாட்டிக் கண்காட்சி நடைபெற்றது. ஆவடி அருகே திருநெற்றியூரில் உள்ள தனியார் பள்ளியில் அறிவியல் மற்றும் ரோபோட்டிக் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை 200க்கும் மேற்பட்ட படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். விவசாயம், மருத்துவம், விண்வெளி, தொழிற்சாலை, போக்குவரத்து என பல்வேறு துறைகளில் தனித்தனியாக புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி மாணவர்கள் அசத்தினர். இதில் ஆறுகளில் உள்ள அணைகளை கண்காணிக்கும் தானியங்கி ரோபோட்டிக் கருவி, விவசாயத்திற்கு நீர் பாய்ச்சும் ரோபோட்டிக் உள்ளிட்டவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டனர். பணி நிலைப்பு செய்ய கோரி பகுதி நேர ஓவிய ஆசிரியர் கண்களை மூடியவாறு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் படத்தை வரைந்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் பகுதி நேர ஓவிய ஆசிரியர் செல்வம் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிலைப்பு செய்ய கோரி கண்களை துணியால் கட்டிக்கொண்டு அமைச்சர் அன்பில் மகேஷின் படத்தை 1 நிமிடம் வரைந்தார். இந்த ஓவியத்தை பார்த்த மற்ற பகுதி நேர ஆசிரியர்கள் ஓவிய ஆசிரியர் செல்வத்தை பாராட்டினர். கடலூர் மாவட்டம் மணவாநல்லூர் கொளஞ்சியப்பர் கோவிலில் தமிழக அமைச்சர் கணேசன் பிராது சீட்டு கட்டி மனமுருகி பிரார்த்தனை செய்துள்ளார். திருமண தடை நீங்கவும், சொந்த வீடு வாங்கவும், குழந்தை பேறு வேண்டியும் பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை சீட்டில் எழுதி விருதாச்சலம் அருகே மணவாநல்லூர் கொளஞ்சியப்பர் கோவிலில் முனியப்பர் சந்ததியில் கட்டுவது வழக்கம். பிரார்த்தனை எழுதி 90 நாட்களுக்கு அவர்களது பிரார்த்தனையை நிறைவேறும் என்பது நம்பிக்கையாகும். அதன்படி தமிழ்நாடு தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் இந்த கோவிலில் பிராது எழுதி முனியப்பர் சந்ததியில் கட்டி பிரார்த்தனை செய்தார். அப்போது அறநிலையத்துறை அதிகாரிகள் அவருடன் இருந்தனர். ஆலங்குடி அருகே கண்ணக்காரன் பெரிய பிச்சி அம்பாள் கோவிலில் பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே குப்பக்குடி கிராமத்தில் கண்ணக்காரன் பெரிய பிச்சி அம்பாள் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சித்திரை திருவிழா தொடங்க உள்ள நிலையில் பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் பலர் பங்கேற்று தங்கள் தோட்டங்களில் விளைந்த பூக்களை மேள தாளங்கள் முழங்க ஆட்டப்பாட்டத்துடன் ஊர்வலமாக கொண்டு வந்து கண்ணக்காரன் பெரிய பிச்சி அம்பாளுக்கு செலுத்தி வழிபட்டனர். காரைக்காலில் உள்ள தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமியையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் சனி பகவான் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமியையொட்டி மஞ்சள், பால், தயிர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பைரவருக்கு சகசிரநாமம் அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பைரவரை தரிசனம் செய்தனர். கனமழை காரணமாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. ராம்பன் மாவட்டம் பக்னா கிராமத்தில் மேக வெடிப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கு கனமழை பெய்து குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் புகுந்து ஓடியதால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தனர். சேனாய் நதிக்கு அருகே உள்ள தரம்குண்ட் கிராமத்தில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் பலியாகினார்கள். நதியிலிருந்து வெளியேறிய வெள்ளம் கிராமத்திற்குள் புகுந்து கடும் சேதத்தை ஏற்படுத்தியது. மேலும் மேக வெடிப்பால் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தால் ராம்பன் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் ரஸ்தி பனிகால் இடையே பல இடங்களில் நிலச்சரிவுகள் மற்றும் மண் சரிவுகள் ஏற்பட்டன. இதனால் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கனமழை காரணமாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 8 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜார்க்கண்ட் மாநிலம் போகாரோ மாவட்டத்தில் லபனியா பகுதியில் உள்ள மலையில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதையடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் 8 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளிடம் இருந்து துப்பாக்கிகள் உட்பட பயங்கர ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா, குஜராத் அணிகள் இன்று மோதுகின்றனர். 10 அணிகள் இடையிலான 18வது IPL கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த தொடரின் கொல்கத்தாவில் இன்று நடைபெறும் 39வது லீக் ஆட்டத்தில் ரஹானே தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளி பட்டியலில் குஜராத் அணி 10 புள்ளிகளுடன் முதலிடம் வகிக்கிறது. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் வெற்றி பயணத்தை தொடரும் முனைப்புடன் குஜராத்தும் வெற்றி பாதைக்கு திரும்ப கொல்கத்தாவும் கடுமையாக போராடும் என்பதால் ஆட்டத்தில் பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது. இந்திய நேரப்படி ஆட்டம் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 72,000 ரூபாயை கடந்து விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் அதிகரித்து 9,015 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 560 ரூபாய் அதிகரித்து 72,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 78,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இல்லத்தரசிகள் மற்றும் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 765 புள்ளிகள் அதிகரித்து 79,317 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 242 புள்ளிகள் அதிகரித்து 24,093 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான முடிவெடுத்து இலக்குகளை அடைய துல்லியமாக பணியாற்றுங்கள். இந்திய குடிமைப் பணி அதிகாரிகள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. 4 நாள் அரசுமுறை பயணமாக குடும்பத்துடன் டெல்லிக்கு வந்தார் அமெரிக்க துணை அதிபர் வன்ஸ். சிவப்பு கம்பளம், படை வீரர்களின் அணிவகுப்பு, பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு. குடிமைப் பணி நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. அரசின் கொள்கைகளும் மக்களுக்கும் இடையே பாலமாக குடிமைப் பணி அதிகாரிகள் விளங்குவதாக புகழாரம். இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களின் ஒப்பந்த பட்டியலை வெளியிட்டது கிரிக்கெட் வாரியம். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா ஆகியோருக்கு A+ பிரிவில் இடம். 30 நாள் போர் நிறுத்தம் வேண்டுமென உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கோரிக்கை. இந்த வாரத்திற்குள் உடன்பாடு ஏற்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை. திருச்சியில் பரபரப்பு. கட்டிலில் படுத்து உறங்கிய என்ஜினியர் உயிரோடு எரித்து கொலை.
வாகைக்குளத்தில் சுங்கச்சாவடியை சூறையாடிய 30 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு. சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. ஏமன் குடியிருப்பு பகுதியில் அமெரிக்க வான்வழி தாக்குதல். 12 பேர் உயிரிழப்பு, 30 பேர் படுகாயம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.